ஒன்றாம் தேதி கர்த்தர் நமக்கு கொடுத்ததான வார்த்தை, மேற்கொள்ளுகிற ஆண்டாய் கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அநேக ஆசீர்வாதங்களால் வார்த்தைகளால் ஆண்டவர் கிருபை செய்தார். நியூ இயர்ல இருந்து இந்த வாரம் முடிவது வரைக்கும் அநேக சாட்சிகளை கர்த்தர் கேட்க கிருபை செய்தார். சில வீடுகளுக்கு சென்று பார்க்கிறதான நேரத்தில் கர்த்தர் இடைப்பட்டதை பார்க்க முடிந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, இந்த வருடம் துவங்கின நேரத்தில் இத்தனை ஒரு மகிமையான ஆராதனை, என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒரு பரலோகத்தை பார்க்கத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இந்த நாளிலுமாக இதையெல்லாம் செய்ததான தெய்வத்தின் அன்பை குறித்து தியானிக்க போகிறோம். முதல் வாரமாக இருக்கிறபடியா செய்தியின் தலைப்பு அன்பு. எடுத்து ஒரு வாசிங்க. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு, ஒற்றை வாக்கியம், ஒற்றை சொல், ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர் அவர்தான் அந்த அன்பு. அந்த அன்பு என்னிடத்தில் இல்லாமல் இருக்கும் என்றால் நான் ஒன்றும் இல்லை. அநேக நேரத்தில் திருச்சபையிலே என்னை கேட்கிறதான என் அன்பு சகோதர சகோதரி, நாம் சொல்லுகிறதான நேரத்தில் என்னிடத்தில் ஒன்றுமில்லை, என் தொழில்களிலே ஒன்றுமில்லை, என் வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை. ஏன் ஒன்றுமில்லை என்றால், ஒன்றான மெய் தேவன் என்னிடத்தில் இல்லாமல் இருக்கிற வழியினாலே என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவதாசன் எழுதுகிற நேரத்தில் அழகா எழுதுகிறார், எனக்கு தீர்க்க தரிசன வரங்கள் இருக்கிறது, விசுவாசங்கள் இருக்கிறது, அநேக காரியங்கள் என்னிடத்தில் இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்பார் என்றால், என்னிடத்தில் பணம் இருக்கிறது, என்னிடத்தில் பதவி இருக்கிறது, என்னிடத்தில் அதிகாரங்கள் இருக்கிறது. ஆண்டவர் பரலோகத்தில் ஒன்றை ஒன்று கேட்பார், உன்னிடத்தில் அன்பு இருக்கிறதா? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு இல்லாத வாழ்க்கை அது தேவை. அதாவது ஒரு பாழாய் போல ஒரு மரத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, அதே அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அன்பு என்னிடத்தில் இருக்கும் என்றால் அது ஒரு காலமே ஒளியாது. அடுத்தது நல்லா கவனிங்க. தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போ. நாம் மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கலாம், அவர்கள் வாழ்க்கையில் அது நடந்திருக்கலாம். ஆனால் நான் பறந்து போவேன் என்றால், இந்த உலகத்தை விட்டு நான் கடந்து போவேன் என்றால், சொன்னதான தீர்க்க தரிசனங்கள் ஒளிந்து போகலாம், ஆனால் அன்பை நான் பிரதிபலித்திருப்பேன் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பினால் என் அன்பு தேவ பிள்ளையே, சாட்சியை கேட்டோம். அந்த அன்பினால் ஒருவரை உருவாக்கிவிட்டு அநேகரை உருவாக்கினது ஒரு கோதுமை மணியாய் இருக்கும் என்றால், இன்றைக்கு அந்த அன்பு உன்னிடத்தில் இருக்கும் என்றால், உன்னை கொண்டு ஒரு குடும்பத்தை உருவாக்குவார், உன் தொழிலை உருவாக்குவார், உன் அயல் வீட்டை உருவாக்குவார். உனக்காய் கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானத்திலே உன்னை கொண்டு போய் அவர் உட்கார செய்வார். வேதம் சொல்லுகிறது, அன்பு ஒரு காலம் முடியாது, தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போ, அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போ. அறிவு, இன்றைக்கு எனக்கு அறிவு இருக்குது, நான் எல்லாம் செய்ய முடியும், ஆண்டவர் சொல்லுகிறார், அதுவும் ஒழிந்து போ. 13வது வசனம். இப்பொழுது இருக்கிறது எதெல்லாம்? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நமது விசுவாசம் பிதாவினிடத்தில் இருக்கிறது, நமது நம்பிக்கை குமாரனிடத்தில் இருக்கிறது, அன்பு பரிசுத்த ஆவியானவரிடத்தில் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகள் மூன்றும் சேர்ந்ததுதான் நீயும் நானும் ஆராதிக்கிற அன்பே உருவான என் ஆண்டவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. என் அன்பு எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருக்கணும். இல்லை என்றால் இது மாய்ந்து போகும், மாயமான வாழ்க்கையாய் இருக்கும். நான் என் பிறரிடத்திலே காட்டுகிற அன்பு, நான் என் திருச்சபையிலே காண்பிக்கிற அன்பு, நான் என் மனைவியிடத்திலே செலுத்துகிற அன்பு, மனைவி கணவனிடத்தில் செலுத்துகிற அன்பு, பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் செலுத்துகிற அன்பு எதிர்பார்ப்பில்லாத அன்பாய் இருக்கணும். நான் இதை செஞ்சா நான் இதை செய்வேன், நீங்கள் இதை செய்தால் இதை செய்வீங்க. நண்பு தேவ பிள்ளைகளே, எத்தனை பேர் ஆண்டவரை விட்டு தவறின நேரத்திலும் அவர் இன்றைக்கு
செய்கிறவராய் இருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, அவர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்றால் அவர் அன்பானவராய் இருக்கிறபடியினாலே வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறிய முடியாது. என்னிடத்திலே அன்பு இல்லாமல் இருக்கும் என்றால் தேவன் எனக்கு தெரியவில்லை என்றால் பரலோகம் எனக்கு தெரியாது. வேதம் சொல்லுகிறது, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுக்கணும். அடுத்தது நன்மையை. இந்த நன்மையை எனக்கு காண்பிக்கிறவனா யார் ஆண்டவரே? நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சங்கீதம் 23 சொல்லப்பட்டிருக்கிறது போல ஆண்டவரே, என் வாழ்க்கையில நன்மைகளை இழந்து நான் இருக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, தீமை வாசற்படியில் படுத்து கிடக்கும் என்று சொல்லி ஆண்டவரே, அந்த தீமையை தாண்டி கர்த்தர் என்னை நன்மையை காணும்படியாய் இந்த நாளை தந்திருக்கிறீர் என்றால் இந்த அன்பு என்னில் நிலை கொண்டு இருக்கட்டும் அப்பா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. அன்றையும் நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் நான் வாழுவது என் தீர்மானத்தின் படி அல்ல. இந்த உலகத்திலே நான் என் வாழ்க்கையை நடத்துவது என் தீர்மானத்தின் படி அல்ல. வேதம் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். நல்லா கவனிங்க, அழைப்பு எல்லாருக்கும் வந்திருக்கு. என்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் என் அன்பு பிள்ளைகளே, நீ கர்த்தருக்கு புத்திரனாய் மாறினாயோ, கர்த்தருக்கு குமாரத்தியாய் மாறினாயோ, ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்தாயோ, அன்றைக்கே உனக்கு அழைப்பு வந்துருச்சு. யார் உனக்கு கூப்பிட வேண்டுவதல்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அழைக்கப்பட்டவர்களாய் யாரிடத்தில் அன்பு கூறுகிறார்? இன்றைக்கு கேள்வி அதுதான். தேவனிடத்தில் அழைப்பை, எந்த அழைப்பிற்கு மனிதன் செவியை சாய்த்து கொண்டிருக்கிறான்? உலகத்தின் அழைப்பிற்கு செவியை சாய்க்கிறானா? கர்த்தரின் அன்பிற்கு செவியை சாய்க்கிறானா? உலகத்தின் சத்தத்திற்கு அவன் காதுகள் சாய்ந்து போகும் என்றால் தேவ சத்தத்தை கேட்க முடியாது. தேவ சத்தத்திற்குள்ளாய் நிறையப்பட்டு, வேதத்தினால் சாரமேற்றப்பட்டு, ஜபத்தினால் நிறையப்பட்டு ஒரு மனிதன் இருப்பான் என்றால் அவன் தேவ சன்னதிக்குள்ளாய் வந்து அவன் தேவ பிரசன்னத்தில் காணப்படுவான். பிரசன்னத்தில் இருக்கிறவனுக்கு பிரசங்கங்கள் கிடைக்கும். பிரசங்கங்கள் கிடைக்கிறவனுக்கு வாக்கு தத்தங்கள் கிடைக்கும். வாக்கு தத்தங்கள் கிடைக்கிறவனுக்கு பரலோகம் கிடைக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சகலமும் சொல்லுங்க, சகலமும். இது அது என்று அல்ல. என் ஆண்டவரிடத்திலே, அப்பா உங்களால் இதை உருவாக்கி கொடுக்க முடியாது, யாரும் ஒன்றையும் சொல்ல முடியாது. என் ஆசீர்வாதமாய் இருந்தாலும் ஆண்டவர் தருவா. முடியாததை ஆண்டவர் கொடுப்பா. நடக்காததை நிகழ்த்தி காட்டுகிற என் ஆண்டவர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவ இடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமோ நன்மை வேண்டும் என்றால். உலகம் என்பது தீமை, உலக அழைப்பு தீமை, உலகத்தின் காரியங்கள் தீமை. தீமையை வெறுத்தால்தான் நன்மையானவரை பார்க்க முடியும். என் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்ததான நேரத்திலே அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். என் அன்பு தெய்வ பிள்ளையே, நாம் மாம்சத்தில் இருக்கிற படியினாலே அவரும் இரத்தத்தையும் மாம்சத்தையும் அவர் நமது படியாக இந்த உலகத்திற்கு வந்தார். ஏன் தெரியுமா? ஆண்டவரே, இதை என்னால் ஜெயிக்க முடியல, இதை என்னால் ஜெயிக்க முடியல என்று நீ சொல்லுவாய் என்றால், இதுவரை என் தாய் தகப்பன் எனக்கு செய்யாததை என் ஆண்டவர் நிகழ்த்தி காட்டினார். அவர் அன்பாகவே இருந்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அவர் நடந்து சென்ற இடங்களில் எல்லாம் அற்புதம் நடந்தது. என் தகப்பன் நடந்த இடத்தில் அற்புதம் நடந்தது என்றால் அவர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், இவன் என்னிலும் பெரிதானவர்களை செய்ய வேண்டுமே. ஏன் திருச்சபையே, இன்றைக்கு நம்மால் அற்புதங்களை செய்ய முடியவில்லை, அற்புதங்களை செய்ய முடியவில்லை. ஆண்டவரிடத்தில் உண்மையான அன்பு இல்லை. ஆண்டவரிடத்தில் அன்பு இருக்கும் என்றால் நான் தேவ பிரசன்னத்திற்கு வராமல் இருக்க மாட்டேன். என் அன்பு உலகத்தில் இருக்கிறது, என் தேசங்கள் உலகத்தில் இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, அதே அதிகாரத்துல 32ஆம் வசனத்தை வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல். இன்றைக்கு என் பிள்ளைக்கு ஜுரம் வந்துருச்சுன்னா ஆண்டவருடைய சமூகம் எனக்கு வேண்டாம். என் கணவனுக்கு தலைவலி வந்துருச்சுன்னா சர்ச்சை இன்றைக்கு வேண்டாம். மனைவிக்கு வயிற்று வலி வந்துருச்சுன்னா எனக்கு சபை இன்றைக்கு வேண்டாம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோகம் வழிகளை பார்க்கவில்லை, உனக்கும் எனக்கும் வழிகளை உருவாக்கும்படியாக அந்த அன்பு மாம்சமானது. பிதாவானவர் தன் ஒரே பேரான
பெரியவர்கள் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது நம் எல்லாருக்காகவும் அவரை என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் ஆண்டவர் கேட்கிறார் பிதாவை பார்த்து, ஆண்டவரே என்னை கைவிட்டேன். பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் திரைச்சீலை இரண்டாய் கிழிக்கப்பட்டு பிரகாரத்துக்குள்ளே செல்லுகிற பாக்கியத்தை அவர் ஏன் கொடுத்தார்? நம்ம நினைக்கிறோம் சபை வளர்ந்த விதம் தெரியாது. காலங்கள் அநேகம் உண்டு. மனசாட்சியின் காலம், தீர்க்கதரிசிகளின் காலம், ராஜாக்களின் காலம். இன்றைக்கு நீயும் நானும் வாழ்ந்து கொண்டிருப்பது கிருபையின் காலம். வரப்போவது உபத்திரவத்தின் காலம். அடுத்த காலம் 1000 வருட அரசாட்சி காலம். அதற்கு அடுத்த காலம் நித்திய காலம். என் அன்பு தேவ பிள்ளைகள், நித்திய காலங்கள் வேண்டும் என்றால் எந்த ஜெனரேஷனுக்கும் கிடைக்காத கிருபையின் காலத்தில் கர்த்தர் என்னையும் உன்னையும் வாழ வைத்திருக்கிறார் என்றால், எத்தனை பாவங்கள் செய்தாலும் எத்தனை தப்பிதங்கள் செய்தாலும் கர்த்தருடைய ரத்தத்தை கையில் வைத்து இன்றைக்கு பிழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை விட முன்பாக மறித்தவர்கள் நம்மை விட பாவிகள் அல்ல. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நீதிமான்களும் அல்ல. கொரோனா வந்துச்சு என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது ஜல பிரவாகத்தை போல நிறைய பேர் வாரிக்கிட்டு போச்சு. உள்ளே விசுவாசிகள் இருந்தார்கள், ஊழியக்காரர்கள் இருந்தார்கள், நல்லவர்கள் இருந்தார்கள், படித்தவர்கள் இருந்தார்கள், சன்மார்க்கர்கள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் உன்னையும் என்னையும் இன்றைக்கு ஜீவனோடு வைத்ததற்கு தெரியுமா? அவரை நீ மகிமைப்படுத்தணும், அவரை நீ ஆராதிக்கணும், அவரோடு நீ வாழணும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோகம் உன் மீதும் என் மீதும் பாராட்டின அன்பு எப்படிப்பட்டது என்றால், சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆபிரகாமிடத்துல ஈசாக்கை கேட்ட நேரத்தில் கழுத்து பக்கத்துல வரைக்கும் தான் கத்தியை அனுமதித்தார். அதற்கு மேல உன் குமாரன் மேல் கையை போடாதே என்கிற சத்தம் கேட்டது. ஆனால் பரலோக தகப்பனை பார்த்து, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்ட நேரத்தில் பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. ஆனால் அவர் நல்ல குமாரன், நல்ல குமாரனா இருந்தபடியினாலே இத்தனை பிள்ளைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் சிலுவையிலே என்ன செய்தார் தெரியுமா? என் ஆவியை உன் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னார். திருச்சபையிலே ஆண்டவருடைய அன்பு உன்னில் இருக்கும் என்றால் எத்தனை பேர் சொல்ல போறீங்க? வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் ஆவியை உங்க கரத்துல நான் கொடுக்கிறேன்ப்பா, என் ஆவியை உங்க கையில நான் கொடுக்கிறேன். ஆண்டவரே உங்க கையில நான் கொடுத்துட்டேன்னா நீங்க நல்ல தகப்பன், நீங்க நல்ல மேய்ப்பர், உங்க நல்ல ஆவியானவர் என்னை செவ்வையான பாதையில் நடத்தி கொண்டு போவார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, சொந்த குமாரன் என்று மாறாமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும், அந்த எல்லாவற்றையும் என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்மில் இல்லாமல் இருக்கிற சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், கனம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் பரலோகத்திலிருந்து தரித்திரனாய் வந்தார். ஏன் அவர் தரித்திரத்தை எடுத்துக்கொண்டார் என்றால், உன்னையும் என்னையும் ஐஸ்வர்யமானார், ஆவியின் வரங்களால் நிறைந்து. வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யம், நிழல்தான் சபை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே நான் ராஜ்யத்தை பார்க்க வரவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்தில் என்னை யார் கொண்டு போய் சேர்ப்பார்? தேவ பிரசன்னம் எனக்கு வேண்டாம் என்றால் பரலோக பிரசன்னம் உனக்கு எப்படி கிடைக்கும்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறதான உங்களை சர்ச்சுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க, வேதத்தை வாசிங்கன்னு சொல்றாங்க, உபவாசம் பண்ணுன்னு சொல்றாங்க, மற்றவர்களுக்காக சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்றாங்க. இன்றைக்கு உனக்கு பாடாய் தோன்றுவது என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, மோசே வாழ்ந்திருந்ததான காலத்திலே அடுத்த பார்வன் அவன்தான். சகல சாஸ்திரங்களிலே, சகல காரியங்களிலே அவன் தெரிந்தவனாயிருந்தான். பார்வோனுக்கு பிறகாக அவன் தான் பார்வோன் என்கிற நிலை வந்தது. என் அன்பு தேவ பிள்ளைய, அந்த நிலை வந்தாலும் மோசேயை குறித்து பார்க்கிற நேரத்தில் வேதம் நமக்கு காண்பிக்கிற காரியம் என்ன தெரியுமா? அவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ பிள்ளைகளோடு பாடு அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். பாடுகளை பார்த்ததான தாவீதின் வாழ்க்கையிலே சங்கீதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால், இன்றைக்கு உன் பாடுகள் பாடல்களாய் மாறாதா? பாடல்களாய் மாறாதா? இன்னைக்கு நம்ம பாடுறோம்ல, ஒவ்வொரு பாடலும் சங்கீதத்திலிருந்து உருவானது. அந்த சங்கீதம் எப்படி உருவானது? தாவீது பாடுகளுக்கு மத்தியில் எழுதினது. இன்றைக்கு நீ பாடுகளுக்கு ஊடாய் நடக்க
நடக்கிறாய் என்றால் என் அன்பு தேவ பிள்ளையே, இவைகள் உன் தலைமுறைக்கு பாடல்களாய் மாறும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, ஏசாயா 11ஆம் அதிகாரம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரம், என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஈசா என்று சொல்லுகிறதான நேரத்துல இவன் யாருடைய பேரனாய் இருக்கிறான் என்றால், ரூத் என்கிறதான ஒருவனை ஆண்டவர் மோவாப் தேசத்திலிருந்து கொண்டு வருகிறார். இந்த மோவாசின் பேரன் தான் ஈசா. ஈசாயை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அடையாளம் என்ன தெரியுமா? ஈசா என்பது பிதாவானவர். ஈசாய் தாவீதை அனுப்பினது போல ஒரு செய்தியை நாம் கேட்கிறதான நேரத்திலே நான் எனக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்ப்பதை காட்டிலும் அந்த செய்திக்குள்ளாய் பரலோகத்தோடு நான் என்னை ஒப்பிட்டு பார்ப்பேன் என்றால் பரலோகம் என்னிடத்தில் பேசுகிறது எனக்கு நன்றாய் விளங்கும். இங்கே ஈசாயை பிதாவிற்கு நான் ஒப்பனையாய் காண்பிக்கிறேன், தாவீதை குமாரனுக்கு நான் ஒப்பனையாய் காண்பிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது ஈசாய் தாவீதை அனுப்பினார், பரலோக பிதா தன் குமாரனை அனுப்பினார். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, நமக்கு தெரிந்த துளிர் என்ன தெரியுமா? இவன் 8வது மகனாய் பிறந்தான், தாவீது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவரும் இந்த தாவீதின் தலைமுறையில் தான் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் குமாரனாய் வந்து பிறந்தார். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். துளிர்க்க வைத்தவர் தாவீதை துளிர்க்க வைத்து அவன் வேரிலிருந்து என் ஆண்டவர் இன்றைக்கு இத்தனை தலைமுறைகளை செழிக்க வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க. நம்ம நினைக்கிறோம் சாதாரணமா சமைக்க வந்திருக்கிறோம், இல்ல. அன்றைக்கு ஒரு துளிர் தோன்றினது. தாவீதின் ஊரிலே உங்களுக்காய் ஒருவர் பிறந்தார், பிறந்தவர் வளர்ந்தார். 33 ஆண்டுகள் யாரும் செய்யாத மகத்தான காரியங்களை அவர் செய்தார். 30 ஆண்டுகள் தாய் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார். 3.5 ஆண்டுகள் பிதாவின் ஊழியத்தை நிறைவேற்றினார். 3.5 ஆண்டுகள் பிதாவின் ஊழியத்தை என் ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்றார். என் அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச காலத்திலே அவர் பணிகளை உன்னால் நிறைவேற்ற முடியாதா? வாலிபனே, பக்கத்துல இருக்கிறவங்க ஆண்டவரை சொல்லு. குடும்பமா இருக்கிறாயா, பக்கத்து வீட்டுக்கு ஆண்டவரை குறித்து சொல்லு. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். உன் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை பார்க்க வைக்க வேண்டும் என்று உன்னோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. அப்ப யார் பொய் சொல்லுவா? இங்க இன்னொரு மெசேஜ் ஆண்டவர் உள்ள வச்சிருக்கிறாங்க. பொய் சொல்ல தேவன் மனிதன் இல்லை என்றால் மனிதன் என்ன சொல்லுவான்? பொய் சொல்லுவான். ஆதியிலே அவர் பார்த்துட்டாரு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அடுத்த வார்த்தை சொல்லுகிறது மனமாற. அப்ப மனுபுத்திரன் என்ன பண்ணுவான்? இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவான், நாளைக்கு ஒண்ணு சொல்லுவான். மனுபுத்திரன் பொய் சொல்லுவான், ஆனால் மனுஷகுமாரன் பொய்யே சொல்ல மாட்டான். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. 1ஆம் தேதி அவர் வாக்கு தந்தார். என்ன சொன்னாங்க? அவர் உனக்கு துணையாயிருப்பார். இந்த வருஷம் பூரா பார்க்க போறீங்க. ஏசப்பா உங்க பக்கத்துல இருக்க போறாங்க. வானத்தின் ஆசீர்வாதங்கள் எத்தனை பேர் வாங்க போறீங்க? வானத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம், என் எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும்படியா உன்மேல் இருக்கிற நினைவுகளை அறிந்தவர் அவர். அவைகள் தீமைக்கல்ல, நன்மை செய்தவர். உனக்கு நன்மைகளை தருவார். கரங்களை தட்டி ஆண்டவர்கிட்ட சொல்லு, என் வாழ்க்கையில இனி தீமை அல்ல, நன்மையானவர் எனக்குள்ளாய் அசைவாடுவதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஈசா தன் பிள்ளையை அனுப்பினார். ஆண்டவர் தன் பிள்ளையை அனுப்புகிறார். நம்மை வைத்த அன்பு செல்லகுமாரன் வார்த்தையாயிருந்தார். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி எனக்காய் உனக்காய் இந்த உலகத்தில் இறங்கி வந்தது. உன்னை போல் என்னை போல் வாழ்ந்தது, பாடுகளை அனுபவித்தது, பிதாவின் சித்தத்தை செய்தது. இன்றைக்கு கர்த்தருடைய வலது வாசத்தில் அமர்ந்திருந்து ஆவியானவரின் கிரியைகளை பார்த்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பாருங்க, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம்
1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 1 சாமுவேல். ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, மனுக்குலத்திற்கு மீட்பு வேண்டும் என்றால் பிதாவாகிய தேவன் வார்த்தையோடு பேசுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இங்கே ஈசாய் தன் குமாரனை நோக்கி எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற, அதாவது பாளையம் என்கிறது உலகம். என் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வருகிறதான நேரத்தில் தேவதூதனால் சொல்லப்பட்டது, இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியாய் ஆண்டவர் உள்ளே வந்தார். அவர் துக்கத்தின் செய்தி அல்ல, என் ஆண்டவர் நற்செய்தி என்றால் என் வாழ்க்கையில் நான் கேட்க போறதும் நல்ல செய்திகள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உன் சகோதரரிடத்தில் எப்படி போகணுமா? ஓட்டமாய் போய். என் ஆண்டவர் ஓட்டமாய் வரவில்லை, துரிதமாய் மரியாளிடத்தில் வந்து 33 ஆண்டுகளுக்குள்ளாய் பிதாவின் சித்தத்தை அவர் செய்து முடித்தார். உலகத்தில் பார்க்கிறதான நேரத்தில் 33 ஆண்டுகளை குறித்து தியானிப்போம் என்றால் அது ஒரு தலைமுறை. 33 ஆண்டு என்றால் ஒரு தலைமுறை. அப்போ ஒரு தலைமுறைக்குள்ள என் ஆண்டவர் ஒரு சரித்திரத்தை மாற்றி இருப்பார் என்றால், இன்றைக்கு நான் ஒரு தலைமுறையை தாண்டி இருப்பேன், அடுத்த தலைமுறைக்கு நேராக ஓடிக்கொண்டிருப்பேன். என்னால் என் தலைமுறையை மாற்ற முடியாதா? நிச்சயம் முடியும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளையே, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு. ஆண்டவர் இல்லாமல் ரட்சிப்பு இங்கே வராது. ரட்சிப்பு இல்லாத குடும்பம் பரலோகத்தை தரிசிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் அவரை எந்த உலகத்துல, மற்ற உலகத்திற்கு அனுப்பவில்லை. விழுந்து போன தூதர்களை உலகத்திற்கு அனுப்பல. விழுந்து போன மனுக்குலத்தை மீட்கும்படியாக தன் கையினால் படைக்கப்பட்ட மனுக்குலம் மறுபடியும் நீட்சியை காணும்படியாக மனிதனை எப்படி படைத்தாரோ, கண்ணு, மூக்கு, கையை, காலு, ரத்தம், சதை, என் ஆண்டவர் இங்கே வந்தார். பிதாவின் அன்பு பெரியது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் அவர் வெளிப்படுத்திட்டார். என்றைக்கு நாம் வெளிப்படுத்த போகிறோம்? என்றைக்கு இந்த உலகத்திற்கு ஆண்டவரை காண்பிக்க போகிறோம்? 18ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க, அன்பிலே பயம் கிடையாது. ஏசப்பாவும் கூட இருந்தாங்கன்னா, வழி துணைக்கு அவர் துணையா வந்தார்னா உனக்கு பயம் இருக்காது. நீ பயப்படுகிறாய் என்றால் உன்னிலே தேவன் இல்லை, உன்னிலே தேவனுடைய அன்புகள் இல்லை. எத்தனை பெரிய போராட்டங்கள், பாடுகள், பிரச்சனைகள், நெருக்கங்கள், அவமானங்கள், சோதனைகளுக்குள்ள நடந்து வந்திருந்தாலும் இன்றைக்கு உன் கையை பிடிப்பதற்கு ஒருவர் கீழே இருக்கிறார். உன் கையோடு அவர் கை இணைந்திருக்கிறது. நீ ஏசப்பாவை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, இந்த உலகத்துல என்ன அனுப்புனது? வாழுவதற்காக. சொல்லுங்க, எதற்காக என்னை அனுப்பினார்? வாழுவதற்காய், மற்றவர்களை வாழ்த்துவதற்காய், பரலோகத்திற்காய், ஜனக்கூட்டத்தை சேர்ப்பதற்காய். மனிதனே, இன்றைக்கு நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க, வாசிங்க. அன்பிலே பயம் இல்லை. பூரணரின் ஆண்டவர் தான் பூரணர். அந்த பூரணரை என் இருதயத்தில் வைத்திருப்பேன் என்றால் எனக்குள் இருக்கிற பயத்தை அது தூக்கி வெளியே போடுறோம். நான் எப்படி வாழ போறேன்? என் பிள்ளைகளை எப்படி காப்பாற்ற போகிறேன்? என் எதிர்காலத்துக்கு என்னிடத்துல என்ன பதில் இருக்கிறது? உனக்கு தெரியாது. அவர் மரணம் வயது வரைக்கும் உன்னை பார்க்கிறவர், உன் 1000 தலைமுறையை தூக்கி வச்சு கொஞ்சறவங்க ஏசப்பாவுக்கு தெரியும். என் அன்பு தெய்வ பிள்ளைய, நாளைக்கு என்ன நடக்கணும் பயப்படுறீங்க? கொரோனால என்ன பண்ணுங்க? 2020 கொரோனா 2 வருஷம் உள்ள ஏறணும். 2 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல. சீமனோட பாதுகாத்தாரு. அன்றைக்கு நீ என்ன பண்ணன? ஒன்றும் செய்யல. முழங்கால் படிக்கிட்டோம். ஆண்டவரே, மறுபடியும் கதவுகள் திறக்கட்டும் என்று சொல்லி செபித்தோம். கிருபையா இறங்கினார். அந்த கிருபை அன்றைக்கு என்னில் பெருகினது என்றால் அன்றைக்கு இருந்த கிருபை இன்றைக்கு இருக்காதா? அது மாறாத கிருபை. வேதம் சொல்லுகிறது பாருங்க, பயமானது இன்னைக்கு இத்தனை வேதனையில் உருவ குத்தி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரி, கல்லறையிலே ஒருவன் பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டு லேகியோன்கள் உள்ளே இருந்தபடினால் கல்லுகளினால் தன்னை கீறி கொண்டிருந்தான். இன்றைக்கு மனசு வலிக்குது. தன்னைத்தான வண்டியில போகும்போது தன்னால புலம்பிச்சு போற. கணவன் வேலைக்கு போயிட்டானா நீ பைத்தியம் போல வீட்டுல புலம்பிக்கிட்டு இருக்கிறியே.
உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கிறாயே, இதுவும் ஒரு வகை பிசாசு. என் அன்பு தெய்வ பிள்ளையே, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார் என்கிற விசுவாசம் இருக்கும் என்றால் அந்நாளை போல திருச்சபைக்குள்ளே வந்துட்டியா, இங்கே இறங்கி வச்சிரு. தூக்கிட்டு போகாத. தூக்கிட்டு போனா நீ சுமந்துகிட்டே இருப்ப. என் அன்பு தெய்வ பிள்ளையே, என் பிள்ளைக்கு இன்னைக்கு ரியா இருக்கிறான், அடிக்கடி சொல்லுவா, டாடி என்ன வந்து தூக்குங்க. அது குழந்தையா இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், தூக்கி தோல்ல வச்சிருப்பேன், போட்டு நல்லா தூக்க வச்சிருப்பேன். பெரிய மக்களை கேட்டா சொல்லுவா, 5 வயசு வரைக்கும் என் மேலே தான் படுத்து தூங்குவான். ஆனா இன்னைக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன தூக்குங்க அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் நான் தூக்கலாம், கை வலிச்சுன்னா என்ன பண்ண முடியும், பக்கத்துல யாருக்கு கொடுக்கலாம். ஆனா அவர்களை தூக்கி கொண்டே இருக்கணும்னா தூக்க முடியாது. ஆனால் நீ பிறந்த நாள் முதலாய் உன்னை தன் கையில தூக்கி வச்சிருக்கிறாரு. யாரு கையில அவர் கொடுக்கலையே, இதுதாங்க அப்பாவுடைய அன்பு. இந்த அப்பாவை தான் இது வரைக்கும் தெரியாம நம்ம உலகத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோங்க. நம்ம கை வலிக்கும் வச்சிருவோம். ஆனா மனுஷன் வலிக்கிறவனை எப்ப கீழே வச்சானோ அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை தூக்கி வச்சிருக்கிறாருல. உன் கணவன் உன்னை கீழே வச்சுட்டான், மனைவி கீழே வச்சுட்டாங்க, பெற்றோர் கீழே வச்சுட்டாங்க, பிள்ளைங்க கீழே வச்சுட்டாங்க, சூழ்நிலைகள் கீழே வச்சிருச்சு. நீ வேண்டாம். ஏசப்பா சொன்னாங்க, நீதான் எனக்கு வேணும், நீ எனக்கு பிரியமானவன். ஆகையா நீ வேண்டி தொழில துவங்கினதுக்கு முதல்ல கட்டளை வெளிப்பட்டுச்சுப்பா. நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் இன்னும் சோதனையை பார்த்துக்கிட்டு இருக்க? சாதனை செய்தவர் 33 ஆண்டு என்று சொல்லுவதை காட்டிலும் 3.5 ஆண்டுக்குள்ள சகலத்தை செய்வார் என்றால் என் ஆண்டவருக்கு ஒரு நொடி போகும். சுவாசிக்கிறீங்களா? என்னால் நிச்சயமாய் சொல்ல முடியும், உட்கார்ந்திருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்படுகிறார். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரம், எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2:15. நல்லா கவனிங்க. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர வேண்டிய இடத்துல இன்றைக்கு பாவத்தின் வழியால் மனிதன் பயப்படுகிறான். எதிர்காலத்தை நிமித்தமாய் மனிதன் பயப்படுகிறான். ஆண்டவரே, எனக்கான ஒரு அஷூரன்ஸ் இல்ல, எனக்கான கேரண்டி இல்ல. என் அன்பு தெய்வ பிள்ளைய, நீ வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கு ஒரு கேரண்டி இருக்கு. நீ வீட்டுல ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்குறீங்களா, மினிமம் 1 இயர் கேரண்டி. ஒரு ஃபேன் வாங்குறீங்களா, மினிமம் 1 இயர் கேரண்டி. இன்னைக்கு 5 வருஷம் கேரண்டி. ஆனா உன் வாழ்க்கைக்கும் என் வாழ்க்கைக்கும் கேரண்டியே கிடையாது. பரலோகத்தான் இருக்கு கேரண்டி. இத்தனை வருஷம் அந்த கேரண்டியில வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, நீ இன்னும் விழுந்து போகல. ஆண்டவர் உன்னை விழுவாரா? நிச்சயம் இல்லை, நிச்சயம் இல்லை. என் ஆண்டவரை தூக்கி சுமக்கிற தேவன், பறந்து காக்கிற பட்சியை போல அவர் உண்மை ஆதரவாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. ஜீவ காலம் எல்லாம் என்ன பயம்? மரண பயம். ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, எனக்கு இந்த வாழ்க்கை என் பிதாக்களை போல நான் நல்லவன் அல்ல. மஞ்சள் குறைஞ்சாலும் நான் ஏன் வாழ்றேன்? உலகத்தில் குறைஞ்சிருச்சா நான் ஏன் வாழ்றேன்? இன்றைக்கு பரலோகம் என்னில் இருக்கிற பிரச்சனை அப்படிதான் சொன்ன உடனே உலகத்துக்குள்ளலாம் நாங்களாம் இது பண்ணுவோம். நாங்க போய் பக்கத்துல ஏன் கண்ணீரை பார்த்து பயப்படுற? ஏன் கடன் பிரச்சனையை பார்த்து பயப்படுற? ஏன் வாழ்க்கையை பார்த்து பயப்படுற? பரலோகத்துக்கு ஒரு மேட்டரே இல்லை. என் ஆண்டவர் என்னை தனிமைப்படுத்துகிறார் என்றால் அதுதான் எனக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட யாக்கோபு என்கிற ஆற்றங்கரை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, 14ஆமிலிருந்து வருகிறதான நேரத்தில் என் ஆண்டவர் வானத்தில் இருந்தார். யாக்கோபு பூமியிலிருந்து அவனை பார்த்தார். தேவதூதர்கள் ஏறினாங்க, இறங்கினாங்க. அன்னையோட அவ்வளவுதான். ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுப்பதில் எல்லாம் நான் தசமபாகம் தருவேன். அதோட ஆண்டவரோட உறவு முடிஞ்சு போச்சு. மாமனாரை பார்த்த உடனே மாமனாரை கட்டிப்பிடிச்சு அழுதான். 2 பிள்ளைகளை பார்த்த உடனே எல்லா காரியங்களும் அவர்களிடத்தில் சொன்னா. 20 வருடங்கள் லாபானிடத்தில் இருந்தார். தேவனோட பேசல. 2 பரிவாரங்கள் கிடைத்து அவன் மறுபடியும் வருகிறதான நேரத்தில் ஏசா எதை கொண்டு வருகிறான் என்று சொன்ன நேரத்தில் யாக்கோபு ஆற்றம் கரையிலே தனிமைப்பட்டு அழுதான். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் அழுகிறதான நேரத்திலே ஆண்டவர் அவனை தேடி வந்து அவனோடு போராடினவன் கேட்டது என்ன தெரியுமா? உன் பேர் என்ன? இன்றைக்கு வந்திருக்கிற அனைவருக்கும் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். யாக்கோபு ஆற்றம் கரையிலே யாக்கோபு ஆண்டவரை பார்த்து என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டான். ஆனால் ஆண்டவர் வந்தது அவனை ஆசீர்வதிக்க அல்ல. உன் பெயர் என்ன என்று கேட்டார். பெயர் என்ன என்று கேட்டதான நேரத்தில்
இஸ்ரவேல் என்று மாற்றினாரே, இன்றைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரா சகோதரி, வந்திருக்கிற அனைவரின் நிலைகளை கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆசீர்வாதத்துக்காய் உள்ளே வந்தால் உன்னை மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் மாற்றப் போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்கள். ஆசீர்வாதம் என்று கேட்டவரை ஆசீர்வாதமாய் மாற்றினார் என்றால் வெறுமையாய் வந்திருக்கிற உன்னை கர்த்தர் நிரம்பி வழிய செய்வார். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாக என் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். 16ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆதலால் அவர் யாருக்கு கை கொடுக்கல, யாருக்கு அவர் ஹேண்ட்ஷேக் பண்ணல, தேவதூதர்களுக்கு ஹேண்ட்ஷேக் பண்ணல. அவர் கூடவே இருந்தவங்க, அவரோடு பேசினவங்க, அவர்கள் தள்ளின நேரத்திலும் தள்ளப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு உதவியாய் கை கொடுப்பதற்கு பிதாவின் மனம் இறங்கவில்லை. ஆனால் உன்னையும் என்னையும் கையினால் படைத்தபடியினாலே, ஜீவ சுவாசத்தை உள்ளே வைத்தபடியினாலே பிதாவால் அமைதியாய் இருக்க முடியவில்லை. வார்த்தையை அனுப்பினார். வார்த்தை மாம்சமானது கிரியையை நடப்பித்தது. அது பரலோகம் போகிற நேரத்தில் ஆவியை கீழே வைத்து சென்றது. நம்மை தனியே விடுவதற்கு அவருக்கு மனம் அல்ல. மனிதனை தனியே கீழே விட்டார், மனிதன் ஆளுகை இழந்தார். இன்றைக்கு நீ இழந்து போக கூடாது என்பதற்காக ஆவியானவரை உன் துணையாய் வைத்து போயிருக்கிறார். ஆவியானவர் யார் தெரியுமா? பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். நான் என்னில் பாவம் செய்கிறேன் என்றால் என் கண்களின் வழியாய் ஆவியானவர் பாவத்தை பார்க்க மாட்டார். அவர் ரொம்ப டீசென்டானவங்க. சவுலை விட்டு நீங்கினது போல் அவர் என்னை விட்டு கடந்து போவார். அவர் என்னை விட்டு கடந்து போவது எனக்கு தெரியாது. இன்றைக்கு அநேகருக்கு ஆண்டவர் போனது தெரியாது இருக்கிற வழியினாலே ஆண்டவர் இருக்கிறார் என்று சொல்லி பெயரில் கிறிஸ்தவ பெயர் இருக்கிறது. சொல்லிக் கொள்கிறேன், மார்த்தட்டிக் கொள்ளுகிறோம். நான் கிறிஸ்தவன், ஆனால் பரலோகம் கேட்கிறது, நீ கிறிஸ்தவனா இருந்தால் பரலோகம் போக முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் தான் நீ போக முடியும். தொடங்கினவர் அவர், விசுவாசத்தை முடிப்பதும் அவர். இடைப்பட்ட காலத்திற்குள் அவர் கைக்குள் அடங்கி இருக்கணும். ஆனால் அடங்கி இருக்க வேண்டிய திருச்சபை, அடங்கி இருக்க வேண்டிய குடும்பங்கள், அடங்கி இருக்க வேண்டிய பிள்ளைகள் இன்றைக்கு எங்கே அடக்கமாய் இருக்கிறது? உலகத்திற்குள் அடக்கமாகி கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பானவர் தேவ தூதர்களுக்கு கை கொடாமல் வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார். இன்னைக்கு அவர் கை நீட்டிதான் இருக்குது. பிடிப்பதற்கு நீ ரெடியா இருக்கிறியா? நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், அப்பா நான் பிடிச்சா விட்டுருவேன், நீங்க என் கையை பிடிச்சுக்கோங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் கையை உங்க கையில கொடுக்குறப்பா, என் வாழ்க்கையை உங்க கையில கொடுக்குறேன், என் தொழிலை உங்க கையில கொடுக்குறேன், என் ஊழியத்தை உங்க கையில கொடுக்குறேன், என் எதிர்காலத்தை உங்க கையில கொடுக்குறேன். அவர் கையில் இருக்கும் என்றால் என் ஆண்டவர் யாக்கோபே உன்னை இஸ்ரவேலாய் மாற்றுவார். வேதம் சொல்லுகிறது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்கள் இருதயங்களை தேவனை பற்றும் அன்புக்கும் கிறிஸ்துவின் பொறுமைக்கும் நேராய் நடத்துவாராக. வார்த்தை இல்லாத இருதயம் வெறுமையான இருதயம், வார்த்தை இல்லாத வாழ்க்கை வெறுமையான வாழ்க்கை, வார்த்தையானவர் இல்லாத தொழில் வெறுமையான தொழில். இந்த ஆண்டவர் எனக்குள் இருப்பார் என்றால் முதலாவது அன்பை எனக்கு வெளிப்படுத்துவார். இரண்டாவது, எனக்கு கோபம் நிறைய வருதா? ஏசப்பா என்கிட்ட இல்ல. முற்கோபம் நிறைய வருதா? ஏசப்பா என்கிட்ட இல்ல. சபையிலே ஒரு வாழ்க்கை, வீட்டிலே ஒரு வாழ்க்கை, தொழிலிலே ஒரு வாழ்க்கை. சபையிலே விசுவாசிகளை பார்க்கிற நேரத்தில் மோசேயின் முகம் பிரகாசித்தது போல என் முகம் பிரகாசிக்கிறது. மற்றவர்களிடம் பேசுகிறேன், ஆனால் வீட்டிற்கு போகிறதான நேரத்தில் என் சரீரத்தினிடத்தில் என்னால் அன்பு செலுத்த முடியவில்லை, என் பிள்ளைகளிடத்தில் அன்பு செலுத்த முடியவில்லை, என் தொழிலில் அன்பு செலுத்த முடியவில்லை, சக மனிதனிடத்தில் அன்பு செலுத்தவில்லை என்றால் என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு உனக்குள் இல்லாவிட்டால் நீ ஒன்றும் இல்லை. வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:14. எபேசியர் 5:14. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். துதிக்கிற யூதாவே நீ தனித்து வாசம் பண்ணணும்.
மலையிலிருந்து பார்க்கிற நேரத்தில் தேவன் அவரிடத்தில் சொன்னார், இந்த ஜனம் மற்ற ஜாதிகளோடு கலவாமல் தனியாய் வாசம் பண்ணுகிறது. இன்றைக்கு உன் குடும்பம் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? ஏசப்பாட்ட சொல்லு, இந்த ஜனம் மற்ற ஜனங்களோடு கலவாது. இன்றைக்கு நீ தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறாயா? இந்த ஜனம் மற்ற ஜனங்களோடு கலக்க கூடாது என்று ஆண்டவர் உன்னை தனிமைப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ப முடியாது, கஷ்டமாக தான் இருக்கும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று இஸ்ரவேல் ஜனங்களே நம்பல. அவர்கள் நம்பாதபடியினால் தான் இன்றைக்கு நம்மை நம்ப வைத்து திருச்சபைக்குள் உட்கார வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து, மரித்தோர் யார் தெரியுமா? உயிர் இருக்கும், ஆனா ஏசப்பாவை பாட மாட்டாங்க. ஜீவன் இருக்கும், ஆண்டவரை தொழுது கொள்ள மாட்டாங்க. ஆனால் பெயர் கிறிஸ்தவன், பண்டிகை கிறிஸ்தவன். என் அன்பு தேவ பிள்ளையே, பேர்ல கிறிஸ்து இருந்தார்னா அற்புதம் நடக்காது. உன் வாழ்க்கையில கிறிஸ்து இருக்கணும், உன் செயல்ல கிறிஸ்து இருக்கணும். இன்றைக்கு யாரை மகிமைப்படுத்துகிறார்? ஆண்டவரையா? ஆண்டவரால் படைக்கப்பட்டவைகளையா? ஆண்டவர் வேதத்திலிருந்து நான் காண்பித்து தருகிறேன். என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடே. நல்ல பிள்ளையா இருந்தபடியினால் 30 ஆண்டுகள் தாய்க்கும் தகப்பனுக்கும் சேவகம் செய்தார். முதல் அற்புதம் தாயாரின் மூலமாய் நிகழ வேண்டும். தாயார் வந்த நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன? சிறுமையில தனக்கு அன்பாயிருந்த சீஷனை பார்த்து அம்மா அவங்க கையில ஒப்படைச்சுக்கிறாரு. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீ அவரின் தாயாரை தூக்கி உள்ள வைக்காத, அவர் அப்போஸ்தலரை தூக்கி உள்ள வைக்காத, ஊழியக்காரனை உள்ள வைக்காத, கணவனை உள்ள வைக்காத, மனைவியை உள்ள வைக்காத, பிள்ளைகளை உள்ள வைக்காத. இன்றைக்கு எல்லாரையும் உள்ள வச்சுட்டு ஏசப்பாவை வெளியே வச்சு கதவை பூட்டி வச்சிருக்கிற. ஏசப்பா சொல்றாங்க, வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிற. ஆண்டவர் அநேகருக்கு சொல்லல, தனிப்பட்ட வாக்குத்தத்தம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். என் ஆண்டவர் உன்னோடு போஜனம் பண்ணினார் என்றால் சங்கீதம் 23 சொல்லப்பட்டபடியாக உன் சத்துருக்களுக்கு மத்தியிலே ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுப்பார். இன்றைக்கு அந்த பந்தியை ஏசப்பா உனக்காக செட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, சத்துருக்களுக்கு மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். என் தலை என்னையால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சிரசு, இந்த கை, இந்த கால் ஆண்டவரால் படைக்கப்பட்டதை தொடக்கூடாது, அவர்களுக்கு முன்பாக விழக்கூடாது. இன்றைக்கு உன் குடும்பம், உன் தொழில், உன் பிள்ளைகள் பிரச்சனைகள் இருக்கிறார்கள் என்ற நீ மனம் திரும்பு. நான் யோசேப்பை தொழுதிருக்க வேண்டும் என்றால், நான் மரியாதை தொழுதிருக்க வேண்டும் என்றால், நான் தோமாவை தொழுதிருக்க வேண்டும் என்றால், நான் பேதுருவை தொழுதிருக்க வேண்டும் என்றால், என் நண்பு தேவ பிள்ளைய, தரிசனங்கள் காட்டப்பட்ட நேரத்தில் எல்லா தீர்க்கதரிசிகளும் தேவ தூதனுக்கு முன்பாக சாஸ்தாங்கமா விழுந்தாங்க. என் நண்பு தேவ பிள்ளைய, தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த தேவதூதர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஏன் கால விழாதீங்க, அவர் ஒருவரே ஆராதனைக்குரியவர். சொல்லுங்க, ஆராதனைக்குரியவர் யாரு? என் ஆண்டவர். அவரை பெற்றவர்களாக இருந்தாலும், அவரோடு நடந்தவர்களாக இருந்தாலும் மரியாதைக்குரியவர்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு மரியாதைக்குரியவர்களை ஆராதனை ஸ்தலத்தை வச்சுட்டோம். லூசிபர் செய்ய நினைத்ததை இன்றைக்கு நம் மூலமாய் செய்து கொண்டிருக்கிறார். துதியை அவர் வேறு ஒருவனுக்கு கொடுக்க மாட்டார். யூதா என்பது துதி, யூதா என்பது மற்ற ஜனங்களோடு கலவாது. தானியேல் யூதன், அவன் மற்றவர்களோடு கலக்கல. பத்திரத்துக்கு கையெழுத்து வச்சாச்சு. முன்பு செய்து வந்தபடியே பலகணிகளை திறந்தான். அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் கர்த்தரை நோக்கி செபிச்சா, நீ ராஜாவை ராஜாவை நான் தொழுது கொள்ளலன்னா சிங்கம் என்ன பீறி போடும், எனக்கு அது வலி. கொஞ்ச நேரத்துல நான் மறைந்து போவேன். ஆனால் தேவனை ஒரு நிமிஷம் ஆராதிக்காம இருந்தா என் இருதயம் வெடிச்சிருங்க. இதுதாங்க யூதா, இதுதாங்க துதி. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, சிங்க கெபியா இருந்தாலும் அக்கினி சூளையா இருந்தாலும் நான் உள்ளே போவேனே தவிர என்
உங்களை கேட்கிறேன், பாபிலோன்ல அற்புதம் நடக்கும். தானியேலை ஆண்டவர் சிங்கக்கபிக்கு விடுவிச்சாரா இல்லையா? ஒன்னு ஆமா சொல்லுங்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்லுங்க. விடுவிச்சாரா இல்லையா? அங்கே அற்புதங்கள் நடக்கும். அங்கே அற்புதங்கள் இருக்கிறது என்று சொல்லி பாபிலோனில் இருக்கக்கூடாது, வெளியே வந்திருந்தோம். எகிப்திலும் அற்புதங்கள் நடந்தது. கீழே போட்டோட பாம்பாச்சா இல்லையா? ரத்தம் ஆச்சா இல்லையா? ஆனால் எகிப்திலிருந்து வெளியே வர வேண்டும். என் அன்பு திருச்சபையே, இன்றைக்கும் எகிப்திலே இருக்கிறார். அற்புதங்கள் அங்க நடக்குது, அதிசயம் நடக்குது, அங்க போனா நடக்குது, இங்க நடக்கும். வெளியே வா என் அன்பு தேவ பிள்ளையே. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தால் மாத்திரம்தான் உங்களை விடுதலையாக்க முடியும். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிற பெரிய காரியங்கள் என்ன தெரியுமா? அற்புதங்களை பார்த்து ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை தருவேன். ஆனா வெளியே கொண்டு வந்து பாலும் தேனுமா ஓடுச்சு? வனாந்திரம் இருந்தது. இன்றைக்கு நீ வனாந்திரத்தில் இருக்கிறாய் என்றால் நீ யோர்தானை பார்க்கணும். உள்ளே இருக்கிற வழிகளை கர்த்தர் உனக்கு காண்பித்து கொடுக்கணும். அநேக ராஜாக்களை துரத்தணும். இதுதான் உன் வாழ்க்கை. இந்த ஆண்டவர் நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்திலே எனக்கு எகிப்துல வந்துட்டேன், இறைச்சி வேணும், எனக்கு பாத்திரங்கள் வேண்டும் என்று மறுபடியும் எகிப்துக்கு போற, பாபிலோன்ல எனக்கு எல்லாருக்கும் அங்கேயே உட்காரணும். உட்காராத, பரம கானானுக்கு போக முடியாது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, மோசே தேவனை பார்க்கும்படி நிறைய வருஷமா இல்ல, 40 நாள் மேல ஏறி போயிட்டார். போன உடனே கீழே என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆராதித்தார்கள். ஆராதித்து முடித்த உடனே புசிக்க, குடிக்க, விளையாட எழுந்தார்கள். ஆராதனை முடிகிறது. புசிப்பேன், குடிப்பேன், விளையாடுவேன், ஆண்டவரை மறக்கிறேன். ஆனால் மேலே இருந்து கீழே இறங்கி வந்த மோசே அவர்கள் செய்த காரியத்தை பார்த்து கூடாரத்தை பெயர்த்து அவன் வெளியே போய் உட்கார்ந்தான். வெளியே உட்கார்ந்த ஒருவனுக்காக மகிமையின் மேகம் இறங்கினது, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அல்ல. இப்ப சொல்லுங்க, ஆராதனை முடிந்தால் புசிக்கணும், குடிக்கணும், ஆனால் நான் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அல்ல. நான் செயல்பட வேண்டிய நேரம் இது. ஆண்டவருக்காய் நான் ஓடுகிற நேரமா இருக்கிறது. ஆண்டவர் யார மேல ஏறி வர சொன்னார் தெரியுமா? மோசே மாத்திரம்தான், மிச்சம் யாரையும் கிட்ட வரக்கூடாது. ஏன் தெரியுமா? அவனிடத்திலே தெய்வத்தின் அன்பு இருந்தது, முச்சடி பற்றி எரிந்தது. யாரும் கிட்ட போகல, ஆனால் இவன் கிட்ட போனான். அவன் எரிந்து போனானா? முச்சடி அவியல, அவனை தலைவனாக்கினார். இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகளை நீ பார்க்கிறாயோ, எத்தனை போராட்டங்களை பார்க்கிறாயோ, நீ எரிந்து போக மாட்டாய். இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறவர்களை நீ வெளியே கொண்டு வருவார். இதுதான் இந்த திருச்சபைக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம். என் சபையில் நான் ரொம்ப பலிபீடத்துல இருந்து ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப சந்தோஷமா சொல்லுவேன். எனக்கு முன்பாய் இருக்கிற பிள்ளைகளை விசுவாசிகளாய் அல்ல, ஊழியக்காரர்களாய் பார்க்கிறேன். உங்களை மோசையா பார்க்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, என் கையில மாத்திரம் போதில்லை, உங்க கையில போல இருக்கு. வந்த நாட்களில் நான் மாத்திரமல்ல, இந்த பலிபீடத்துல அநேக மோசங்களை கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க நினைக்கிறீங்க எனக்கு வசனமே தெரியாதே பாஸ்டர், எழுதி வச்சுக்கோங்க. குடும்பமா கர்த்தர் திருச்சபைக்கு உங்களை தலைவனாய் நிறுத்துவார். அதுக்கு நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? என் தலையின் மேல் மனிதர்கள் கடந்து போனாலும், தீயிலே நடந்தாலும் நீ வெந்து போக மாட்ட. அக்கினியில நடந்தா ஆண்டவருடைய உயிரோடு அந்த வாசம் கூட உங்க முடியல வராதுங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, மோசேயிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற நேரத்தில் எல்லாம் நீ மாத்திரம் தான் மேல வரணும். என் சமூகத்தில் வர யாரும் வந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? அவர்கள் புசிக்க ஆண்டவருடைய சமூகம் வேண்டாம். சாப்பிடணும், குடிக்கணும், இவ்வளவுதான் வேலை. பெண் எடுக்கணும், இவ்வளவுதான் வேலை. இன்றைக்கு இந்த அனுபவத்தில் சபை இருக்கும் என்றால் கர்த்தர் உன்னிடத்தில் வரமா நன்மைகள் கிடைக்கும். வாழுகிற வரைக்கும் சாப்பாடு கேரண்டி, வாழ்ற வரைக்கும் தண்ணி கேரண்டி, வாழ்ற வரைக்கும் வீடு கேரண்டி. ஆனா பரலோகம் நோ கேரண்டி. இன்றைக்கு பரலோகம் வேண்டும் என்றால் சில நேரங்களில் தண்ணீர் கிடைக்காது, சில நேரங்களில் அப்பங்கள் கிடைக்காது, சில நேரங்களில் உறவுகள் தூக்கிப்பட்டு வந்தாலும் நீ நேசிக்கிறவர்கள் விலகி போவார். தெரிந்து கொள், பரலோகம் உன்னை அணைத்துக் கொள்ள கீழே வந்திருக்கிறது. கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்த கால உபத்திரவத்தின் காலம். இன்றைக்கு உபத்திரவத்தை பார்க்கிறாய் என்றால் இன்னும் கொஞ்ச காலத்துல நீ 1000 வருஷ அரசாட்சியை பார்க்க போற. வாடுவதற்குள்ள
வாழ்க்கைக்குள்ளாய் ஆண்டவர் எல்லாம் முன்னிடத்திலே காண்பிப்பார். நித்தியத்திற்கு போகிற நேரத்தில் மரணம் இருக்காது. கர்த்தர் குடும்பத்தை இப்படி ஆசீர்வதிப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, எழுதி கொண்டு வந்த காரியத்தை பேசல, கர்த்தர் மனதிலே போட்டுக் கொண்டிருக்கிற காரியத்தை பேசுகிறேன். மோசேயை மேலே கூப்பிட்டார். அடுத்தது யோசுவாவை கூட்டிட்டு வா. ஏன் தெரியுமா? யோசுவா என்கிற வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருந்தான். எத்தனை வாலிபர்கள் தேவ கூடாரத்தை விட்டு நீங்காம இருக்கிறீங்க? போன வாரத்துல சொன்ன சனிக்கிழமை நைட்டு பிள்ளைகள் எல்லாம் வந்துடும். அழைக்கப்பட்டதானே வந்தது ஒரே ஒரு பிள்ளை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை குற்றப்படுத்த சொல்லவில்லை. என் பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது என்று சொல்லுகிறேன். சனிக்கிழமை ஆயத்தப்பட்டமா நான் பணிவிட செய்யணும். யோசுவா பணிவிடை செய்தான். சாமுவேல் பணிவிடை செய்தான். என் அன்பு தேவ பிள்ளைகளை உட்கார்ந்து வாசித்துக் கொண்டிருந்தார் இவ்வளவு நேரம். இது சின்ன பிள்ளையிலிருந்து கர்த்தருக்காய் பணிவிடை செய்தது. இன்றைக்கு வாலிபர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் சாட்சியாய் வைத்திருக்கிறார் என்றால், கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளை, கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோரை, உன் பிள்ளைகளை கர்த்தர் தலைவனாக்க மாட்டாரா? மற்றவர்களை உருவாக்க வழிநடத்த மாட்டார். மற்ற பிள்ளைகளை கொண்டு என் பிள்ளைகள் தனித்திருக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், வேதத்தோடு இருக்கணும், ஜபத்தோடு இருக்கணும். உனக்கும் உலகத்துக்கும் ஒரு பிளவு இருக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? என் அன்பு தேவ பிள்ளைய, என் பிள்ளைய நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். அவன் டாக்டர் ஆகல. நான் சொல்றேன், வேதத்தை கொடுத்து வளர்த்துப்பா. உன் பிள்ளை நடந்து போனா அவன் நிழல்பட்டு சுகமா. விசுவாசிக்கிறீங்களா? இதுக்கு 10 கோடி 5 கோடி வேண்டாங்க, இதுக்கு கோட்டு வேண்டாங்க. நான் நடந்து என் ஆண்டவரை சுமந்து கொண்டு போனால் போதும். நான் டாக்டர் ஆகிடுவேன். அநேக உடைந்த குடும்பங்கள் கர்த்தர் அநேக ஆண்டுகளை ஒட்ட வைத்தார். இந்த ஆண்டிலும் கர்த்தர் ஒட்ட வைத்துக் கொண்டு நான் தான் இன்ஜினியர். உங்களுக்கு என்னங்க வேணும்? டீச்சரா உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். என்னை ஆண்டவர் டீச்சரா வச்சிருக்கிறாங்க. இன்னும் என்ன ப்ரொஃபஷன் வேணுங்க? இந்த வேதத்தை சுமந்தா என்றால் எல்லா ப்ரொஃபஷனுக்கும் நீ தான் தலைவர். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுக்கு நீட்டு வேண்டாம், இதுக்கு கட் ஆஃப் வேண்டாம். இதற்கு தேவையானது முழங்கால், இதற்கு தேவையானது வேதம், இதற்கு தேவையானது உண்மை, இதற்கு தேவையானது கீழ்ப்படிதல், இதற்கு எல்லாவற்றுக்கும் மேலானது அன்பு. பிள்ளை படிக்கலையா? கவலைப்படாதீங்க. தொடக்கத்தை பார்க்காத, குதிரை எப்படி ஓடுதுன்னு பார்க்காத. என் அன்பு தேவ பிள்ளைகளை, 10th மார்க் ஆஃப் ஏர்லி மார்க் கேட்டீங்கன்னா முட்டை. இந்த முட்டையை தான் கர்த்தர் இன்றைக்கு ஸ்டேட் 7th எடுக்கும்படியா காலேஜில் கிருபை செய்திருப்பார் என்றால், டாக்டர் எனக்கு கொடுத்த சர்டிபிகேட் மூல வளர்ச்சி இல்லை, ஆனால் மூல வளர்ச்சி இல்லாத என்னை அநேக மூளைக்குள்ளாய் சென்று ஆண்டவர் இன்றைக்கு பார்க்க வைத்து அநேக காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார் என்றால், மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். ஸ்பெஷல் கிளாஸ் நல்லது, அதை பார்க்கலும் ஆண்டவருடைய கிளாஸ் அதை விட நல்லது. நம்ப தேவ பிள்ளைகளே, ஆதலால் தூங்குகிற நாம் விழித்துக் கொள்ளணும். எங்கே நான் தவறுகிறேனோ அங்கே நான் கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்போ வாசிங்க 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆவது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 18:1. 1 சாமுவேல் 18:1. யோனத்தானுடைய ஆத்மா. இந்த யோனத்தான் யார் என்றால், நான் தான் இந்த யோனத்தான். யோனத்தானும் தாவீதும் இணை பிரியாத நண்பர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் நானும் இணை பிரியாமல் இருக்க வேண்டும். ஆபிரகாமை சிநேகிதனே என்று அழைத்தாரு. இன்றைக்கு நமக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. பிரேயர் பண்ண போனோம்னா டோன் மாறும், என்னுடைய ராமம் மாறும். அப்படியே ஆண்டவரே பரலோகத்துக்கு இல்லை. ஜெபம் என்பது அது அல்ல. எப்படி கணவன் மனைவியோடு பேசுகிறார்களோ, மனைவி கணவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, ஒரு நண்பனிடத்தில் எப்படி பேசுவோம்? நம்ம அறியாம மனசுல இருக்கிறத எல்லாத்தையும் மறைவு இருக்காது, அதிலே போலியான வார்த்தைகள் இருக்காது. ஜெபம் என்பதும் அப்படிப்பட்டதுதான். முழங்கால் போட்டோட இயேசுவா வந்துட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, மேல தாவீதை வந்துட்டீங்களா, ஒரு குழந்தை பேசுறது போல பேசி பாருங்க. அந்த ஜெபம் உன் வாழ்க்கையிலே சீக்கிரத்தில் உன் பாடுகளை திரட்டும். வேதம் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. அவன் சவுலோட பேசி முடித்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. இன்றைக்கு குமாரனுடைய ஆத்மாவோடு ஆவியானவரோடு
இசைத்திருக்கிறாயா? இசைந்திருப்பாய் என்றார். நீ அவரோடு இசைத்துக் கொண்டிருப்பாய். அவரோடு இசைத்துக் கொண்டிருக்கிறாயா? உலகத்தில் இசைத்துக் கொண்டிருக்கிறாயா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, யோனத்தான் ஏசப்பாவை உயிரை போல சிநேகிக்கிறோமா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஏசப்பாவை உயிரை போல் சிநேகித்தால் வேஸ்டா இருக்கிற ஒண்ணு அநேகருக்கு டேஸ்டா மாத்துவாங்க. வேதம் சொல்லுது பாருங்க, 3வது வசனத்தை வாசிங்க. ஆத்மாவை போல் சிநேகித்தபடியால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் மேல உனக்கு அன்பு இருக்கும்னா, ஆண்டவரே எனக்கு வீடு முக்கியம், ஆண்டவரே எனக்கு பணம் முக்கியம், ஆண்டவரே எனக்கு உறவு முக்கியம், ஆண்டவரே எனக்கு இது முக்கியம்னு சொல்ல மாட்டேன். யோனத்தான் செய்த காரியம் என்ன தெரியுமா? யோனத்தான் 4வது வசனம், யோனத்தான் போட்டுக் கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட யார்கிட்ட கொடுத்துட்டான்? தாவீதுகிட்ட கொடுத்துட்டானா? தாவீது என்ன பண்ணுவார் தெரியுமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை எல்லாத்தையும் பிள்ளை கொடுத்துட்டான். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடினார். இவைகள் எல்லாம் அவர் எவைகள் என்று சொல்லல, கூட 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 கூடைய 12 கூடைகளை கொடுத்தவர் ஒன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 12 மாதங்களும் எழுதி வைத்துக் கொண்டு கர்த்தர் உன்னை நீதியானதை எடுக்க வைப்பார். அதற்குத்தான் கர்த்தர் உன்னை இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்தார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என் அன்பு தேவ பிள்ளைகளே, யோனத்தான் கொடுத்ததை யார் வாங்கினா? தாவீது வாங்கிட்டான். ஏன் தெரியுமா? அவன் ரொம்ப நேசிக்கிறான். நீங்க கொடுக்கிற துதிய ஏசப்பா அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்க ஏசப்பா வாங்கன்னு சொன்னா வந்துருவாங்க. ஆனா தாவீது ஒருவன் கொடுத்ததை அக்செப்ட் பண்ணல. ஏசப்பா நான் கிறிஸ்தவன்னு சொல்லலாம், ஆனா அன்பில்லாதவங்க கிட்ட ஏசப்பா ஒண்ணு வாங்க மாட்டாங்க. நீ சொல்லுவ, ஆண்டவரே நான் சபைக்கு கரெக்டா வருவேன், காணிக்க கொடுப்பேன், தசமமாக கொடுப்பேன், எல்லா மீட்டிங்கும் வருவேன், மீட்டிங்கு வருவேன். ஆனா வாசலை தாண்டின உடனே ஆண்டவர் யார்? Who is my ஆண்டவர்? என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்பது என் இருதய துடிப்பாய் இருக்கணும். அது லப்பு டப்புன்னு இல்ல, ஏசப்பா ஏசப்பான்னு துடிச்சுக்கிட்டே இருக்கணும். இவர்கள் கூப்பிடுகிறதான சத்தத்திற்கு அவர் வருவார். தாவீது யார் கொடுத்ததை அக்செப்ட் பண்ண தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க பாப்போம். இவன் சாமையை கொடுத்தான் வாங்கினா, வஸ்திரங்களை கொடுத்தான் வாங்கினா. இங்கே சவுல் அவன் ஆண்டவரை விட்டு விலகினான். ஆண்டவரின் வார்த்தைகளை கேட்கல. ஆண்டவரின் வார்த்தைகளை விட்டு நீ விலகுவாய் என்றார். நீ கொடுக்கிற ஸ்தோத்திரங்களை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள மாட்டார். நீ கொடுக்கிற காணிக்கைகளை ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டாங்க. சபைக்கு வரும்போது நான் வேதத்தை சுமந்து வரலாம், வார்த்தையை சுமக்காதவருக்கு ஆண்டவர் எதற்கு? கர்த்தர் முன்னில் பேச மாட்டார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களையும் கொடுத்து வைத்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தெரிவித்தான். அங்க அவன் பட்டயத்தை எல்லாம் கொடுக்கிறான், வாங்குறான். இங்கே அவன் பட்டயத்தை ஆண்டவரோடு பேசாதவங்களோட ஏசப்பா பழக மாட்டார். ஆண்டவரை பார்க்க வராதவங்களோட ஏசப்பா பழக மாட்டார். அவருக்கு பழக்கம் இல்லை. இங்க வார்த்தை தான் சொல்லுது, தாவீதுக்கு பழக்கம் இல்லாதபடியினால் நடந்து அவன் கூட வரணும்னு ஆசைப்படுவாரு. சர்ச் கூட மாத்திரம் கூட உட்கார்ந்துருப்பாரு. வெளியே போனா அவனுக்கு ஆண்டவரோட தொடர்பு இல்லையே. அவர் எப்படி உன் வீட்டுக்கு வருவாரு? எப்படி உன் ஜபாலைக்கு வருவாரு? எப்படி உன் கூட பேசுவாரு? இங்க மாத்திரம் ஆத்திரம் ஸ்தோத்திரம் அவருடைய மாத்திரம் எல்லாரையும் கூப்பிடுவான். ஆனா வீட்டிற்கு போவோம் என்றால் ஆண்டவரோட தொடர்பு இல்லை. இவன் நடந்து பார்த்தான். அடுத்தது சாரி பிரதர், சாரி சிஸ்டர், சாரி என் அன்பு சபையை, என் கூட பேசாதபடினால இந்த புதியெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டு பரலோகத்துக்கு போக முடியாது. ஆவியானவர் வரும்போது அப்படிதான் சொல்லுவாங்க. நீ இங்க உட்கார்ந்து இருக்கிற, ஆனா உன் இருதயம் உன் மனசு வெளியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஐயோ எத்தனை பேர் வருவாங்க, என் பாஸ் வந்துட்டாரா, என்னுடைய தொழில் போகுது. எத்தனை ஸ்தோத்திரங்கள் சொன்னாலும் இந்த ரூஃபை கூட தாண்டாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, பழக்கம் இல்லாத நான் நடந்து பார்த்தான். அப்பொழுதுதான் இந்த சவுலை நோக்கி நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது. பரலோகத்துக்கு ஏசப்பாவோட அன்பு இல்லைன்னா உன் கூட பேசுகிற அபியாசம் இல்லை.
நான் வேதத்திலிருந்து காண்பித்துக் கொடுக்கிறேன். இதுவரை அபியாசங்கள் இல்லாமல் இருக்கும் என்றால் 24 ஆண்டு போனது போகட்டும். 25ஆம் ஆண்டிலே 25 மணி நேரத்தை தேவன் உன்னோடு இடைப்படுகிறார். அன்பிற்காய் காத்து நிற்கிறார். உன்னோடு பேச தனித்திருக்கிறார். உன்னோடு அவர் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. 40வது வசனத்தை வாசிங்க. தன் தடியை கையில் பிடித்துக் கொண்டு, ஆண்டவருக்கு நீதான் வேணும் அவசியம் இல்லை, உமது கோலும் உமது தடிமனை தேற்றும் என்று 23ஆம் சங்கீதத்தை தாவீதை கொண்டு எழுத வைத்தவர். தாவீதின் வாழ்க்கை தான் இது. வேதம் சொல்லுகிறது. தன் தடியை கையில் பிடித்துக் கொண்டு, அன்றைக்கு ஆற்றிலிருந்து அவன் 5 கல்லை எடுத்தான். இன்றைக்கு 6 இருக்கிறதான வேதத்தை நீ சுமக்கிறாயா? இதுல இருந்து ஒரு கல்லை கூட எடுக்க மாட்டோம். இதுல இருந்து எடுக்கிறதுக்கு பதில கொடுத்த கேலண்டரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, வாக்குத்தத்த வார்த்தைகள் வருமா? ஆண்டவரை தேடிக்கிட்டு இருக்கோம், வராது. சில நேரங்களில் பேசுவா, முடியாத நேரத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் வார்த்தைகளை அனுப்புவார். எல்லாம் உனக்கு பரிபூரணப்பட்டிருக்கிற நேரத்தில் வேதத்தை சுமக்க மறப்பாய் என்றால் உன் மதுமையில் பரலோகம் உன்னை மறந்து போகும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவைகளை மேய்ப்பதற்குரிய அடப்பையிலே போட்டு, மேய்ப்பன் என்பது ஆடுகளை மேய்ப்பவர். இன்றைக்கு திருச்சபையே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மேய்ப்பனாய் பார்க்கிறார் என்றால் உன் இருதயம் என்கிற அடப்பையிலே உலகத்தின் காரியங்கள் அல்ல, கர்த்தரால் கொடுக்கப்படுகிற வார்த்தைகளை நிரப்பிக் கொண்டிரு. என் ஆண்டவர் துருத்தியை உன்னிடத்தில் கொடுக்கவில்லை, துறவை உன்னிடத்தில் கொடுத்திருக்கிற அள்ள அள்ள அது குறையாது, எடுக்க எடுக்க அது சுரந்து கொண்டே இருக்கும். இந்த 65ஆம் ஆண்டிலே உன் பொருளாதாரங்கள், உன் எதிர்காலங்கள் இல்லை என்பதை உனக்கு இல்லாதபடிக்கு கர்த்தர் இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை பத்திக்க பண்ணுவார். நீ மேற்கொள்ள போகிறாய். வேதம் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. தன் கவனை என்பது உன் வாய். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவன் சுத்தணும், நீ பாடணும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவன் துதியை பொழுதுமே வாயில் இருக்கும். தன் கவனை தன் கையில் பிடித்துக் கொண்டு, அந்த பெலிஸ்தியன், அது கடனாய் இருக்கட்டும், ஏமாற்றமாய் இருக்கட்டும், துரோகங்களாய் இருக்கட்டும், எப்பேற்பட்ட பெலிஸ்தியனாய் இருந்தாலும் அன்பு இருக்கும் என்றார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எதிராளியா யாராய் இருந்தாலும் இந்த அன்பிற்கு முன்பாய் ஒருவராலும் நிற்க முடியாது. உனக்கு முன்பாய் தாழ விழுந்து பணிகிற நாட்கள் வரும். யோசேப்பின் காலத்திலே அவன் அன்பை காண்பித்தான். சகோதரர்கள் அவனை வெளியே அனுப்பினார்கள். 13 வருடங்கள் கழித்து அவன் பகையை காண்பிக்கவில்லை. அவன் சகோதரர்களிடத்திலே அன்பை காண்பித்தான். தன் தகப்பனிடத்தில் போகிற நேரத்தில் 17 வயது வாலிபனாய் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். என் அன்பு தேவ பிள்ளை 40 வயது ஆகிறதான நேரத்திலே தன் தகப்பனுக்கு பண்டிகளை அனுப்பினான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப மகளே, உன் தாய் தகப்பனை துக்கப்படுத்தாத. சின்ன வயசுல அவர்கள் வைத்திருக்கிற ஆகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறாங்க, தண்ணீரை உனக்கு கொடுத்திருக்கிறாங்க. திருச்சபையும் அப்படிப்பட்டதுதான். அநேக நேரத்திலே எங்கள் தூக்கத்தை விடுத்து, எங்கள் சரீர சுகத்தை பார்க்காமல் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க தேவனோடு போராடி கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ குழந்தையா இருக்கலாம், நீ வாலிபனா இருக்கலாம். ஆனால் நிச்சயம் நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் வரும் என்னை தூக்கி கொண்டு போவதற்கு நீங்க வண்டிக்கு அனுப்புவீங்க. அன்றைக்கு என்னை சூழ்ந்து பாடுகிற அநேக கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வருவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க கரத்தில் சுமக்கப்பட்ட பரலோகத்தின் வழியிலே கர்த்தர் என்னை கண்பிடிக்க வைப்பார். என் அன்பு தேவ பிள்ளையே, என்னை கேட்கிற திருச்சபையே, உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காண்பிப்பார். இன்னைக்கு மார்க்கத்துல வளர்ந்துட்டோன்னு சொல்லி தயவு செய்து சொல்ற, அப்பா அம்மாவை எதிர்த்து பேசுறாதீங்க. உனக்கு பேச கத்துக்கணும் அப்பா, உன்னை நடக்க சொல்லி கொடுத்தது அம்மா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கு நல் மனதோடு செய்து பழகுங்க. வேதம் சொல்லுகிறது பாருங்க. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தான் அப்பா கொடுத்தத வாங்கல, ஆனா பிள்ளை கொடுக்கிறத வாங்குறா. ஏன் தெரியுமா? நீ ஈசாக்கா இருக்கிறா, நீ கர்த்தருக்கு பிரியமானவனா இருக்கிற. அதனால நீ எதை கொடுத்தாலும் ஏசப்பா வாங்கிப்பாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தில் இருக்கிற பிரதான காணிக்கை என்ன தெரியுமா? சாலமோன் கட்டின, தங்கத்தால கட்டின தேவாலயம் அல்ல, ஒரு விதவை தன்னிலிருந்து போட்ட 2 பைசாவதான் பரலோக இன்றைக்கு பெரிதாய் பார்த்து கொண்டிருக்கிறது. நீ என்ன கொடுக்கிறன்னு ஏசப்பா பார்க்க மாட்டாங்க.
எந்த அளவினால் எந்த அன்பினாலே கர்த்தருக்கு நீ கொடுத்து கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகர் சொல்லுவாங்க என்னால் ஆண்டவருக்கு கொடுக்க முடியல. நான் சொல்லுகிறேன், கொடுக்கிற காலங்களை கர்த்தர் வாழ்க்கையிலே வர வைத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறோம் ஏசப்பா காக்கா வந்தா என்ன போஷிக்கும், என் அப்பா வந்தா என்ன போஷிப்பாங்க, என் சொந்தக்காரன் வந்தா என்ன போஷிப்பான். நிறைய காக்காவை கொண்டுடாதீங்க. சிலர் ஆண்டவர் சில நேரத்துல காக்காவை அனுப்பி இருப்பாரு, வழியில வேலை அடிச்சிருப்பான். உடனே சொல்ல, ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் நீ காக்காவை நம்பிட்டு இருக்கிற, காக்காவை நம்பிச்சேன்னா நீ வேலைக்குள்ள போக மாட்ட. அதனால அடுத்தது விதவை இடத்துல அனுப்புகிறார். அனுபவம் என்ன தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தேவன். அங்க விதவை என்ன பண்ணா தெரியுமா? நம்ம வாழ்றதுக்காக சாப்பிடுவோம். ஆனா அந்த விதவை என்ன பண்ணா தெரியுமா? நான் சாவதற்காய் 2 விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன். சாக இருந்த விதவையை கர்த்தர் குடும்பத்தோடு பஞ்சங்கள் முடிகிற வரைக்கும் தலைமுறையை வாழ வைத்தார் என்றால், இன்றைக்கு பிரச்சனைகளை உன்னை கொண்டு போகிறார் என்றால், உன்னை அநேக பிரச்சனைகள் உள்ள குடும்பத்துக்கு கொண்டு போகிற உன் நிமித்தமாய் அந்த குடும்பத்தை கர்த்தர் வாழ வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக காக்காவா மாறிடாதீங்க. நிறைய நேரத்துல தேவனை மறந்து வேலையை காக்காவா பார்க்கிறோம், சொந்தக்காரனை காக்காவா பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு வேடனை ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அம்பு ஈரல விளக்கும், காக்கா வராது, பசி எடுக்கும். ஆண்டவரே திருப்பி இங்கதான் வரணும். புத்தி தெரிஞ்சா பெற்றமார எங்க வரணும்? இழந்த ஆளுகையை பார்க்க அப்பாவுடைய பாதத்துக்கு வந்தார். நான் அல்ல, பரமாப்பாவின் பாதத்துல. என் நன்கு தேவ பிள்ளைய வேதம் சொல்லுகிறது பாருங்க. சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் யோனத்தானே சவுலை காட்டிலும் நேசிக்க வேண்டியது உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை. அவரை துக்கப்படுத்தினாய் என்றால் உனக்கு விடிய காலத்தில் வெளுப்பு கிடையாது. வேதம் சொல்லுகிறது இந்த அன்பு நமக்காய் பரிந்து பேசும். வாசிங்க 1 சாமுவேல் 19:4 வாசிங்க. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்றீங்க? தாவீதை குறிச்சு அப்பா தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஏசப்பாவை குறிச்சு உலகம் தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்குது. எத்தனை யோனத்தான்கள் ஆண்டவருக்காய் உலகத்துல பேசுறீங்க, தொழில்ல பேசுறீங்க, ஸ்கூல்ல பேசுறீங்க, வேலை ஸ்தலத்துல பேசுறீங்க. இவன் தாவீதுக்காய் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் இந்த பாவத்தை உலகத்துக்கு யாருமே சொல்லுவா? ஐயோ நான் சொன்னா என் வேலையில கூட யாரும் பேச மாட்டாங்க. நான் போய் ஸ்கூல்ல சொன்னா இவன் எப்பயும் ஆண்டவரை பத்தி சொல்லுவானு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க. ஏசப்பா போயிட்டாங்கன்னா பரலோகத்துல இடம் இல்லாம போயிருவேன். ஒருவேளை 80 வருஷம் நீங்க தனியா இருப்பேன், இருந்துட்டு போ. யோவான் ஸ்நானகனை குறித்து உலகம் வேதம் சொல்லுகிறது. அவன் வயசான காலத்துல பிறந்த பிள்ளை, அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளை. அந்த பிள்ளை தன்னை காண்பிக்கிற வரைக்கும் வனாந்திரத்தில் இருந்தான், தனிமையா இருந்தார். அவனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். அவன் எரிந்து பிரகாசிக்கிற தீபமா இருக்கிறான் என்று சொல்லி. என் அன்பு தேவ பிள்ளைய, அவருக்கு பெரிய சபை இல்ல, அவருடைய டிரெஸ் ஒட்டக கோல், அவர் சாப்பிட்டது வெட்டுக்கிளி. ஆனா இன்னைக்கு நமக்கு இவ்வளவு பெரிய சர்ச் இருக்கு. அவர் வனாந்திரத்துல இருந்தாரு, தாடிலாம் வச்சுக்கிட்டு அழுக்கா இருந்தார் யோவான் ஸ்நானகர். ஆனால் அவரை தேடி ஃபாரின்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்தாங்க. தைரியமா சொன்னாரு, பெரிய பாம்பு குட்டிகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் ஒருவனை கையில் எடுப்பார் என்றால் சபை தேவை கிடையாது, கட்டடங்கள் தேவை கிடையாது, பிரசன்னம் இருக்கும் என்றால் உன் வாயிலே வருகிற பிரசன்னங்கள் எந்த உலகத்தில் இருந்தாலும் எந்த மண்டலங்களில் இருந்தாலும் உன்னை தேடி கர்த்தர் காரியங்களை கொண்டு வருவார். இது நிச்சயம், இது சத்தியம், இது மாறாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை, உபயோகமாய் இருந்ததே. ஏசப்பா உலகத்துல பாவம் செஞ்சாங்களா? இல்ல. நம்ம ஏக போய் சொல்ல மாட்டோம். இந்த உலகத்தில் 3.5 ஆண்டுகள் வந்து உலகத்தை இரத்தத்தினால் மீட்டவர் உபயோகமாய் இருந்தாரு. இந்த உபயோகத்தை ஏன் சொல்லல? ராஜாவின் இடத்தில் யோனத்தான் சொன்னார். இன்னைக்கு ராஜா கிட்ட வேண்டாம், பக்கத்துல இருக்கிறவனுக்கு சொல்ல முடியல. அன்பு பரிந்து பேசவில்லையே, உனக்காய் பரிந்து பேசினார், உனக்காய் ஜீவனை தந்தார், உனக்காய் ரத்தத்தை கொடுத்த அன்பை உன்னால் சுமக்க முடியவில்லை. திருச்சபைய தொடக்கத்தில் கர்த்தர் இடைப்படுகிறார். 5ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சிலுவையில வெற்றி சிறந்த படியினால் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எல்லாம்
கண்களால் உண்டாகவில்லை. கர்த்தருடைய ஈவுதானே. இன்றைக்கு நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, அவர் வாழ வேண்டிய வாழ்க்கை நீயும் நானும் வாழுகிறோம். தரித்திரத்தை அவர் எடுத்துக்கொண்டார், ஐஸ்வர்யத்தை என்னிடத்தில் கொடுத்தாரு. இன்றைக்கு அந்த தெய்வத்திற்கு எதை செய்து கொண்டிருக்கிறோம்? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீ கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போதும் முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்துக்கு விரோதமாய் நீ பாவம் செய்வானே. அநேக ஜனங்கள் அழிந்து போகிறபடியினாலே, அவர்கள் பாதாளத்துக்கு போகிறபடியினால், பரலோகம் என்னை பார்த்து கேள்வி கேட்கும் பொழுது பரலோகத்தை நான் நிரப்புவதை விட்டு பாதாளத்தை நான் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு திருச்சபையே, பாதாளத்தை நிரப்பாத, பரலோகத்தை நிரப்பு. பரலோகத்தை நிரப்புவாய் என்றால் பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுவார் என்றால் பிதாவானவர் உன்னில் மகிழ்வார். உனக்காக வானங்கள் திறக்கப்படுகிற நேரத்தில் தேவன் சொன்னார், இதோ அவர் வலது வாரிசத்திலே எழுந்து நிற்கிறார். உனக்காக இன்றைக்கு பேசுகிறதான தாவீது பிதாவிற்கு முன்பால் உனக்காக எழுந்து நின்று உன்னை குறித்து அவர் சாட்சி கொடுப்பார். உலகம் கொடுக்கிற சாட்சிக்காக அழாத. புருஷ சகிட வேண்டாம். நீ மேல போக சகிட கொண்டு போக மாட்டேன். அது குட் கான்டாக்ட் வேண்டாம். பரலோகம் கொடுக்கட்டும். சின்சியர் என்கிறதான கான்டாக்ட். என் நண்பு தேவ பிள்ளையே, 6வது வசனத்தை வாசிங்க. என் நண்பு தேவ பிள்ளையே, வெளியே அநேக சவுல்கள் இருக்கிறார்கள். நீ போய் சொன்னா உன் சொல்ல அவங்க கேட்பாங்க. நீ இவ்வளவு நாள் சொல்லல. ஒரே ஒரு தீர்மானம் எடு. இந்த மாதத்திலிருந்து நாங்கள் குடும்பத்தில் 5 பேர் 6 பேர் 10 பேர் எத்தனை பேர் ஆனாலும் ஒரே ஒரு ஆத்துமாக சபையை கூட்டிட்டு வருவோம். ஒரு குடும்பம் ஒரு வருடத்திற்கு 12 ஆத்துமாக்கள் என்றால் 5 குடும்பம் என்று வைத்தாலும் 60 ஆத்துமாக்கள். 5 வருடத்தில் 300 ஆத்துமாக்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளை, சபை இப்படிதாங்க வளரணும். இதுவரை சபை வளரவில்லை என்றால் இது மலட்டு சபையாய் இருக்கிறது. இது மலட்டு ஊழியமாய் இருக்கிறது. என் பிள்ளைகளை நான் சரியாக போஷிக்கல. திருமணம் ஆனவுடனே பிள்ளை இல்லை என்றோட கதறோம், டாக்டர் கிட்ட ஓடுறோம். என் அன்பு தேவ பிள்ளை, என் சபையிலே ஊழியர்கள் வளரணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் பரம டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க? என் வீடு பெருசாகணும், என் தொழில் பெருசாகணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நான் இருக்கிற சபை சிறுகணுமா? வேதம் சொல்லுகிறது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். ஆனா நீங்க என் வாழ்க்கை பெருகணும். ஆண்டவரை சிறுக பண்ணி கொண்டிருக்கிறோம். திருச்சபைய கர்த்தருக்காய் பேசுகிற யோனத்தான்கள் வேண்டும். கர்த்தருடைய ஆத்மாவோடு இசைக்கிற யோனத்தான்கள் வேண்டும். இந்த ஆராதனை நீ சவுலா இருந்தாலும் சரி, இன்றைக்கு காட்டத்தை மரத்திலிருந்து இறங்கின சகையோவை போல எந்த காட்டத்தை மரத்துல எத்தனை உயர்வுகளை நீ இருந்தாலும் ஆண்டவர் உன் பக்கத்துல வந்து நிற்கிறாரு. உன் மரத்துக்கு கீழே நிற்கிறாரு, உன் குடும்பத்துக்கு கீழே நிற்கிறாரு, உன் தொழிலுக்கு கீழே நிற்கிறாரு. கீழே இறங்கி வந்துரு. தெரியாம செஞ்சுட்டப்பா. நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கி இருந்தால் பரலோகம் சொல்லும், நீ திருச்சபைக்கு அநியாயம் செய்து கொண்டிருக்கிறாய். ஆத்துமாக்களுக்கு என்னை குறித்து நீ சொல்லல, அந்த அநியாயத்தை செய்திருப்பேன் என்றால் நான் எத்தனை வருஷ கிறிஸ்தவனாய் இருக்கிறேனோ இத்தனை வருஷங்களுக்கும் சேர்த்து வட்டியாய் நான் பரலோகத்துக்கு திருப்பி கொடுக்கிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே, என்னை தேடி எத்தனை பெரிய ஆபீசர்ஸ் வந்தாலும், டாக்டர்ஸ் வந்தாலும், இன்ஜினியர்ஸ் வந்தாலும், அட்வொகேட்ஸ் வந்தாலும் நான் பயப்படாமல் என் அன்பு தேவ பிள்ளையே, நீ என்ன பேச வேண்டும் என்று உன் வாயிலிருந்து அவர் பேசுவார். என் அன்பு தேவ பிள்ளையே, 6வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில் ஆண்டவரை பத்தி நான் சொல்லலன்னா, ஒவ்வொரு நாளும் அன்றைக்கு யூதர்கள் மாத்திரமல்ல, நான் என் ஆண்டவரை சிலுவையில் ஏற்றி கொண்டிருக்கிறேன். சவுல் ஈட்டி எடுத்து அடிச்ச மாதிரி, போர் சேவகன் ஈட்டி எடுத்து விழாவில் குத்தினது போல என் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் என் வீட்டிற்குள் வைத்து நான் குத்தி கொண்டே இருக்கிறேன். என் வேலை ஸ்தலத்தில் வைத்து குத்தி கொண்டிருக்கிறேன். என் நண்பர்களுக்கு மத்தியில் வைத்து நான் குத்தி கொண்டிருக்கிறேன். அப்பா, நான் குத்தினது போதும், இனி நான் காயம் கட்டுகிறேன். ஆண்டவரே, என்னை மன்னிங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இவ்வளவு நாளும் நானும் பெயர் கிறிஸ்தவனா இருந்திருக்கலாம். இவ்வளவு நாளும் ஆண்டவரை எனக்கு தெரியும் என்று சொல்லி அவருக்கு துரோகம் பண்ணி இருக்கலாம். இன்றைக்கு யோனத்தானே, எத்தனை பேர் ஆண்டவரை இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க? வேதம் இங்கே சொல்லுகிறது பாருங்க, அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன். 7வது வசனம், தாவீதை அழைத்து
அந்த வார்த்தைகளை எல்லாம் ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை சொல்லிச்சீங்களா? அதோட நின்றாதீங்க. நேரா தாவீது கிட்ட வாங்க. ஏசப்பா இன்னைக்கு அவங்க அந்த சொல்ல என்கிட்ட அனுப்பிட்டீங்கல்ல, நான் சொல்லிட்டேன், இனி நீங்க கிரியை செய்யுங்க. இந்த ஆவியானவர் அங்க அனுப்பிடுவாரு. ஆவியானவரோட வேலை என்ன தெரியுமா? உலாவுவது. நீ சொன்ன யாருக்கு சுவிசேஷம் சொன்னியோ அவங்க இருதயத்துல அவரு போய் உலாவிட்டார்னா உன் வேலை முடிஞ்சிடும். உலாவுகிறவர் அவர்களை உள்ளே கொண்டு வருவார். விசுவாசிக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது அன்பு மற்றவர்களின் பிரயோஜனத்தை தேடும். நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகள் நல்லா இருந்தா போதும். இப்படி ஒவ்வொரு திருச்சபையின் ஊழியக்காரன் நினைச்சிருந்தா இன்றைக்கு திருச்சபை வளர்ந்து இருக்குமா? வளராது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு ஊழியக்காரனும் தன் சுகத்தை தேடவில்லை, தன் ஆதாயத்தை தேடவில்லை, தன் பிள்ளைகளை 2 பிள்ளைகளை கூட்டி கேளுங்க, அப்பாவை எவ்வளவு மிஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு இருவரும் பேசும்போது மனசுல ரத்த கண்ணீர் வரும். ஆனாலும் என் அன்பு தேவ பிள்ளைகளை, என் பிள்ளைகளை நான் பாதுகாக்க வேண்டும் என்றால் பரலோகம் ஒரு பிள்ளைகளாக இழந்துச்சு. இன்றைக்கு நாங்கள் இழக்கவில்லை, நாங்கள் உங்களை வளர்த்து கொண்டிருக்கிறோம். பரலோகம் எங்கள் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதை செய்து பார். ஆண்டவர் உன்னை தனியே விட மாட்டார், உன் குடும்பத்தை கைவிட மாட்டார். உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை நீ வரைவதை காட்டிலும் அவர் அழகாக வரைந்து கையில் கொடுப்பார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தாவீதை பார்த்து இன்னைக்கு நம்ம என்ன கேட்கிறது? அப்பா யார் விருப்பத்தை நிறைவேற்றுங்க, நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதை நடக்கணும். யோனத்தான் அதை கேட்கவில்லை. அவனுக்கு விரோதமாய் ஆபத்து இருந்த நேரத்தில் அவன் வீட்டுக்கு போய் இதெல்லாம் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் இதை கற்றுக் கொடுக்கிற நேரத்தில் அழகாய் கற்றுக் கொடுத்ததை இன்னும் போய்கிட்டே இருக்கும். நடத்தலாம். என் அன்பு தேவ பிள்ளைகளை, வீட்டுக்கு போய் வாசிக்க. ஏன் தெரியுமா? எனக்கு சில கருகலான காரியங்களை கொடுத்தவர் உங்களுக்கு இதை காட்டிலும் ஆழங்களை காண்பிப்பா. உயரத்திலிருந்து ஆசீர்வாதம் இறங்கினது, இன்னும் தாழ அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதை பரிசுத்த ஆவியானவரின் துணை கொண்டு வேதத்தில் தேடி பாருங்க, நிறைய கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது பாருங்க, உமது மனவிருப்பம் என்னது என்று சொல்லும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உங்க மனம் விருப்பம், உங்க சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல என் வீட்டுல செய்யப்படட்டும். முதல்ல குடும்பம் மாறட்டும், அடுத்தது திருச்சபை மாறும். 23ஆவது வசனத்தை வாசிங்க. நீரும் நானும் இன்றைக்கு ஆண்டவர் பேசினதான காரியத்திற்கு பரலோகம் சாட்சியாய் வைக்கிற அடுத்த வார்த்தை 32 வாசிங்க. யோனத்தான் முதலாவது ஏற்றுக்கொண்டவன் இப்பொழுது அவனை புறக்கணிக்கிற நேரத்தில் யோனத்தான் தாவீதுக்காக பேசுகிறதான நேரத்தில் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். இன்றைக்கு ஆண்டவர்காய் நிற்பாய் என்றால் அநேக ஈட்டிகள் உன்னை தேடி வரும், அநேக எதிர்ப்புகள் உன்னை தேடி வரும், அநேக அவமானங்கள் உன்னை தேடி வரும், அநேக இழப்புகள் உன்னை தேடி வரும். எதை இழந்தாலும் பரலோகத்தை இழந்துடாது, எதை இழந்தாலும் தகப்பனை இழந்து விடாது, எதை இழந்தாலும் சந்தோஷத்தை இழந்து விடாது. இழக்காமல் ஆண்டவர் போதும் என்று நீ நிற்பாய் என்றால் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. உன்னத பாட்டு 7:10. நான் யாரு? இனி உலகத்திற்குரியவள் அல்ல, என் கணவனுக்குரியவள் அல்ல, என் மனைவிக்குரியவள் அல்ல, என் குடும்பத்திற்குரியவன் அல்ல, என் தொழிலுக்குரியவன் அல்ல. நான் பரலோகவாசி, இங்கே நான் பரதேசி. வேதம் சொல்லுகிறது, நான் என் நேசருடையவள், அவர் என் பிரியம் என் மேல் இருந்தது. இப்போ வாசிங்க 8ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிங்க. திரளான தண்ணீர்கள், உலகத்தில் இருக்கிற அவமானம் என்கிற தண்ணீர்கள், துரோகங்கள் என்கிற தண்ணீர்கள், இந்த நேசமும் பாசமும் உன்னிடத்திலே இருக்கும் என்றால் வேதம் சொல்லுகிறது, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. என்ன தெரியுமா? அனல் மூட்டி நெருப்பு எரியும், அது போதோட தண்ணி ஊற்றி அவிச்சிருவோம். நேசத்தை அவித்து போடாது, ஆண்டவரை அணைத்து விடாது, பிரசன்னத்திலிருந்து விலகி போடாது, கர்த்தருடைய சமூகத்தில் நிலைத்திரு, நீடித்திருப்பார். வேதம் சொல்லுகிறது பாருங்க, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது.
வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவர் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் இது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நீங்க ஆண்டவரை மறந்துட்டீங்கன்னா சாத்தான் நிறைய தருவான். சபைக்கு வர வேண்டிய நாளில சொந்தக்கார வீட்டுக்கு போனீங்கன்னா மரியாதை நிறைய கிடைக்கும். வேலைக்கு ஓடுனீங்கன்னா நிறைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனால் நேசம் உனக்கு கிடைக்காது. தற்காலிகமா இருக்கிறதான இந்த தற்கால இந்த வாழ்க்கைக்காய் பிரயாசப்படுவதை காட்டிலும் இப்பொழுது கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். உபத்திரத்தின் காலத்தை கடக்கணும். 1000 வருஷ அரசாட்சிக்கு ஆயத்தமாக நித்தியத்திற்கு போக வேண்டும் என்றால் என் அன்பு திருச்சபையே, சத்தியத்திலே நில்லு, நித்தியமானவருக்காய் நில்லு. ஆண்டவரை விட்டு வழிவிலாகாதே. அன்பிலே கருத்தினில் அன்பிற்கு பொறாமை இல்லை. தற்பொழிவை நாடாது, சின்னமடையாது, தீங்கு நினையாது. அயோக்கியத்தில் சந்தோஷப்படாமல் அது ஆண்டவருக்காய் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும். வந்திருக்கிற அன்புகளே, கர்த்தர் உங்களை அம்புகளாய் பயன்படுத்த போகிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. ஜெயம் 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 கர்த்தரிடத்திலிருந்து வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.